வெட்டணும் குத்துனா அறுக்கணும், வெட்டணும் குத்துனா அறுக்கணும், வெட்டணும் குத்துனா அறுக்கணும். இதுதாங்க இன்னைக்கு டாபிக். இது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு இல்லை. ஒரு சம்பவம், ஒரு கற்பழிப்பு, ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் தொல்லைகள் நடக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சு கோபத்தில் பேசிருக்கிற சுடுச்சொல் அந்த சொல்லுதான், வெட்டணும் குத்தணும் அறுக்கணும். தண்டனைகள் கொடுமையானதாக இருந்தால் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்பாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நடந்துடும். எல்லா ஆட்சியிலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த ஆட்சியில் நடக்கலைன்னு சொல்ல முடியாது, எல்லா ஆட்சியிலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி நடக்கும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பாங்க. அவனை போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்க. ஆனால் மறுபடியும் யார் பண்ணுறாங்கன்னா போராட்ட மன்னர்கள் ஒருத்தன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கான அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை, நம்மளும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த இதுவரைக்கும் நடக்கிற சம்பவங்கள் காட்டுகிறது. இத்தனை கடவுள்கள் வீதிக்கு வீதி இன்னைக்கு கோயில் இருக்கிறது, ஊருக்கு ஊர் இன்னைக்கு காவல் நிலையங்கள் இருக்கிறது. ஆனாலும் அந்த குற்றங்கள் குறையல. தண்டனையை அதிகப்படுத்தினா குற்றங்கள் குறைஞ்சிடணும் எல்லா மக்களுடைய கோரிக்கைகளும் ஒரு பாலியல் சம்பவம் நடக்கும்போது பெரிய குரலாக இருக்குது. படித்த வள்ளுவருடைய குரல் உங்களை மனிதனாக்கலை, பாரதியாருடைய குரல் உங்களை மனிதனாக்கவில்லையா? கடவுளுடைய வார்த்தைகள் உங்களை மனிதனாக்கவில்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போனால் கல்வி கற்கிற ஒரு மனிதன் அறிவாளி ஆகிறான். ஆனால் கோயில் அதுக்கு மனிதனை மனிதனாக்குவதற்கு தான். அன்பு என்ற அன்பு ஒன்றை அறியப்படுத்தி, அன்பு என்பதை உணர்த்தி அதை மனுஷனாக மாத்திரக்கு தான் கோயில். அப்போது இத்தனை கோடி கடவுள் இருந்தும் மனுஷனாகவில்லை. மனுஷனாக இருந்தான்னா இன்னொருத்தருடைய பொருளை திருட மாட்டான். ஏன்னா அவனும் அப்படி தான் கஷ்டப்பட்டு வந்திருப்பான்ற ஒரு உணர்வு வரும். அந்த அன்பு உணர்வு, அந்த அன்பால் தனக்கு வலிக்கிறது போல அவனுக்கு வலிக்கின்ற உணர்வு வரும். அப்போ தான் எடுக்க மாட்டான். தன்னுடைய தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துன்னா அவனுக்குள்ள அன்பாக இருக்கிறான்னு அர்த்தம். அது அன்பு ஏதோ ஒரு கடவுளின் வார்த்தைகளாலோ கிடைக்கலாம். அது குடும்பத்திலிருந்து, தகப்பன் தாயிடமிருந்து, ஒரு சொற்களில் இருந்து, ஒரு கவிதைகளில் இருந்தும் கூட நீங்கள் பெறப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு மனிதனாக மாற்றவில்லை. என்ன காரணம்? உண்மை சொல்லணும்னா பணத்துக்கு முன்னால் பத்தினி கிடையாது, உணர்ச்சிக்கு முன்னால் யாருமே உத்தமம் கிடையாதுங்க. அவ்வளோதான். நாம் நல்லவன் தான், நல்லா தான் பேசுவோம், அவன் அப்படி பண்ணணும் இப்படி பண்ண பேசுவான். தனக்கு ஒரு சந்தர்ப்பம் தனியாக ஒரு புள்ள யாருன்னே தெரியல சொன்னாலும் என்ன பண்ணாலும் வெளியே போய் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சால் நீங்களும் அதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எப்படி திருத்துறது? கொடூர தண்டனைகளை கொடுத்ததுனால நடு ரோட்டில் வச்சு கடை வெட்டி விட்றா எல்லாரும் பயந்துக்குவாங்க. அப்படி கிடையாது. நடு ரோட்டில் வச்சு படம் சுட்டு தள்ளிட்டா அவன் இனிமேல் யாருமே பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. பயத்தை கொடுத்து அந்த குற்றங்களை தடுக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? படக்குன்னு பெட்ரோல் ஊற்றி பற்ற வச்சுட்டோம்னா இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மனிதனாக்குங்கள், மனிதனாக்க வேண்டும். படத்துக்கு முன்னால் பத்தினியும் இல்லை, உணர்ச்சிக்கு முன்னால் உத்தம யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்பு ஒன்று ஒவ்வொருத்தரையும் மனிதனாக்கக்கூடியது. அந்த அன்பு இங்கே எல்லாத்துக்கிட்டே இல்லை. ஏன்னா அந்த உலகத்திலேயே கொடிய மிருகம் பசியும் உணர்ச்சியும் தான். எத்தனை மிருகங்கள் இருக்குது, ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற மிருகம் பசியும் உணர்ச்சியும் ரொம்ப கொடூரமானது. அது ப்ராக்டிக்கலாக அது யார் என்ன பண்ணுவான்னு தெரியாது. எத்தனையோ குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெற்ற தாயே பிஞ்சு குழந்தைய, சின்ன குழந்தைகளை இடைஞ்சலாக இருக்கிறாங்க, இடையூறாக இருக்கிறான்றதுக்காக அடித்து கொண்டிருக்காங்க, குத்தி கொண்டிருக்கிறாங்க, நெருப்பூத்தி கொண்டிருக்காங்க. இது எல்லாமே உணர்ச்சி சம்மந்தப்பட்டது. நான் பாலியல் தொல்லை மட்டும் இல்லை, இந்த கள்ளக்காதல் கூட உணர்ச்சியும் சம்மந்தப்பட்டது. அந்த உணர்ச்சியின் போது மனுஷன் செய்கிற கீழ்த்தரமான கொலைகளை குறித்து தான் இந்த விதத்தில் பார்க்குறோம். அப்போ அவங்களும் பண்ணியிருக்காங்க, உணர்ச்சிக்கு உட்பட்டு தான் பண்ணியிருக்காங்க, உணர்ச்சியின் தேவைக்காக தான் பண்ணியிருக்காங்க. அப்போ உணர்ச்சிங்கிறது ஒரு கொடிய மிருகம். அது அன்பின் பக்தி மெய்மறந்து தன்னை மெய்மறந்து போதிக்கிற ஒரு வேண்டுதல் செய்கிற ஒரு அமைதியான இடத்துல தான் நம்ம ஒரு மனுஷனாக மாற்ற முடியும். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கடவுளே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அருள் கொடு அப்படின்ற சொல்கிறதுக்காக மட்டும்தான் கோயில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் இன்னும் அறிவாளியாகவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கோயில் கட்டப்படும் போது மனிதனாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயில். ஆக்க வச்சுட்டு சாப்பிடாதரா வயிற்று வலி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. பொய் சொல்லாதரா சாமி கண்ணை குத்தின்னு சொல்லுவாங்க. அது பொய். ஆனால் அதில் மனிதனை உயிர்ப்பித்தார்கள்.
மனிதனை உயிர்ப்பித்தார்கள். இன்னைக்கு அப்படி கிடையாது. பார்க்க வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க, பொய் தான் பேசுவாங்க, சத்தியம் பண்ணிட்டு நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அது பொய்ன்னு சொல்லி அறிவியல் ரீதியாக நம்ம அறிவாளி ஆகிட்டோம். அறிவாளி ஆனதுக்கு பிற்பாடு என்ன பண்ணிட்டோம், கோயில்கிட்ட போய் 100-200 காணிக்கை கொடுத்து எல்லாத்தையும் லஞ்சமாக வாங்கிக்கலாம், லஞ்சம் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி கடவுளுடைய வேண்டுதல்களை நம்ம மனிதனாக இருக்கிறோமா என்பதற்காகத்தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது நீங்கள் பொறுமையும் அன்பும் நிதானத்தோட போய் வேண்டுதல் செய்யணும். அன்புக்கு தான் கடவுள் அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டுக்காக தான். அன்பு தான் மனுஷனாகக்கூடியது. கல்வி எழுத்து இதுகளெல்லாம் உங்களுடைய அறிவாளியாக்கும். அன்போடு தான் மனுஷனாக்கும். அப்போது மனுஷனாகவே இன்னும் மாறாத எண்ணற்ற மிருகங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. உணர்ச்சியும் பசியும் கொடூர மிருகங்கள் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்குது. ஆனால் மனுஷனுக்குள்ளே ரொம்ப கொடூரமானதாக இருக்கும், அது கொடூரமானதை செய்யும். அப்போ இதிலிருந்து இந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும்? கொடூர தண்டனையா, மனிதனாக்குறதா, எது சிறந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? அன்பு என்ற ஒன்று தான் ஒரு மனுஷனை மனுஷனாக மாற்றும். உணர்ச்சின்ற போது மனுஷனுக்குள்ள அன்பு அழிஞ்சிருது. பசியின் போது அன்பு அழிந்து விடுகிறது. பசியின் போது கூட ஒரு சில நேரத்தில் அன்பு இருக்கும், உணர்ச்சியின் நேரத்துலேயும் ஒரு சில நேரத்தில் அன்பு இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டதையும் அவங்க தன்னை மீறி அன்பு காட்ட தொடங்கிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும் அன்பு காட்ட தெரியாது. இப்படி உணர்ச்சி தீர்க்கப்படாமல் இருக்கிற வேலைகளை குற்றங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கொடூரமான குற்றத்திற்கு என்ன சட்டம் மட்டுமே காரணம் அப்படின்னு நம்ம முழுமையான ஒரு பழி தூக்கி போட முடியாது. ஆட்சியாளர்கள் சட்டம் இல்லை அப்படின்றதும் நம்ம காரணமாக சொல்ல முடியாது. தனி மனித ஒழுக்கம். நாம் இன்றைக்கி என்னங்கிற நாங்கள் வள்ளுவனுடைய பேரனப்பா, அந்த குரலை படித்து தான் பரிச்சு எழுதுகிறோம். ஞாபகம் இருக்கா? பாரதியாருடைய பேசுகிறோம், கலைஞர் கவிதைகளை பேசுகிறோம். இன்றைக்கி எத்தனையோ கவிதைகளையும் கவிஞர்களையும் அறிஞர்களையும் படித்த தமிழ்நாட்டில் இருந்து வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கீழ்த்தரமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். உணர்ச்சி ரொம்ப மோசமானது. அந்த உணர்ச்சியிலிருந்து மனிதனாக மாற்றுவதற்கு தான் பக்தி. அதுதான் பக்தி. நீங்கள் எந்த சாமி வேணால் கும்பிடுங்க, சாமியே இல்லைன்னு சொல்கிறாலும் பரவாயில்ல, அவன் மனுஷனாக இருந்தால் போதும். அவனுக்கு கடவுள் நல்லா பண்ணுவார். அவன் நல்லா கடவுளே இல்லைன்னு சொல்லுவான், அவன் நல்லா இருப்பான். ஏன்னா கடவுள் நல்லது பண்ணுவார், ஏன்னா அவன் மனுஷனாக இருக்கான். இவன் கோயிலுக்கு சாமி நல்லா கோயிலுக்குள்ளே எல்லாம் பண்ணுவான், ஆனால் அவன் அப்படியே தான் இருப்பான். நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு சமூகத்தையும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே புரியும். அதனால் நீங்கள் கொதிப்பதும் கொந்தளிப்பதை விட்டுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் நண்பர்கள்கிட்ட இருக்கிற பழகிற பாசமாக பேசுகிற அவங்ககிட்ட நீங்கள் அன்பை விதையுங்கள். அவர்களை மனிதனாக மாற்றுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய செய்யணும், மனிதனாக மாற்றுங்க. ஒரு பொண்ணு ஆபாசமாக ஆடுறான், அதை பார்த்து அவனுடைய குழந்தை கெட்டு போயிருந்து சொல்லி திட்டுறான். எப்படி திட்டுறான்? கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். அவங்க அப்பா என்ன பண்ணி, எங்கள் அப்பா பாரு எப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசிக்கின்னு அந்த பிள்ளை அவளை ஆடுனதை பார்த்து கெட்டுக்கிறாளா, இவன் எழுதுனதை பார்த்து கெட மாட்டாளா? கருத்து சுதந்திரம். பேசி ஊடகம் என்று ஏதாவது ஒரு ஊடகத்தை பற்றி எழுதுறது வேசி ஊடகம். கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரத்தில் என்ன இருக்குது? யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாருடைய கமெண்ட் எடுத்து பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை நீங்களே படிக்க முடியாது. அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்குது அந்த சொற்கள், அந்த எண்ணங்களோ குற்றங்களோ இருக்குது. சாதாரணமாக கெட்ட வார்த்தையை பேசிடுறீங்க. ஆனால் நீங்களே இன்னும் மனிதனாக மாறவில்லை. நாம் எங்கிருந்து வந்தோம்? வந்த இடத்த தப்பாக சொல்கிறோம். வந்த வழிகளை தவறாக சொல்லுகிறீர்கள். அப்போ நீங்கள் இன்னும் மனுஷனாகவே ஆகும். அன்பும் பொறுமையும் இருந்தால் தான் நீங்கள் மனுஷனாக இருப்பீங்க. அப்படி மனுஷனாக இருந்தால் தான் நீங்கள் குற்றங்கள் செய்யாமல் இருப்பீங்க. அதற்குத்தான் கடவுள் தேவைப்படுகிறார், அதற்குத்தான் கோயில் தேவைப்படுகிறது. போவாங்க, நாலு அன்னதானம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பரிகாரம்னா நல்லா செஞ்சலான்னு சொல்லி பணம் பறிக்கிறதுக்காக அதையும் கோவில்களையும் அன்பை விதைக்கிற கோயில்களையும் இன்றைக்கி அறிவுக்கூடமாக மாற்றிட்டாங்க. அங்கேயும் போனாலும் பணம் கொடுத்து பண்ணுற மாதிரி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியிட்டாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நாட்டில் குற்றங்கள் எப்படி குறையும்? நீ பிறந்தது விதி, நீ நடந்த இன்னொருத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இப்படி தான் வாழுவேன் அப்படின்றது விதி. அப்புறம் எதுக்கு கோயில், அப்புறம் எதுக்கு கடவுள், அப்புறம் எதுக்கு வேண்டுதல், அப்புறம் எதுக்கு பரிகாரம்? யோசனை பண்ணு.
நீங்கள் இப்படி தான் வாழ்வீங்கன்னு கடவுள் எழுதி உங்களுக்கு அனுப்பிட்டாரு. அதுக்கு மேலே எதையுமே நீங்கள் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் கோயில் தேடுறீங்க?